ஹலோ மக்களே, வெல்கம் டு கவி விலாக்ஸ் நாட் 7. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கனி அக்கா தான் எவிக்ட் ஆகிருக்காங்கங்க. ஆனால் அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் என்னென்னா, இந்த வாட்டியும் டபுள் எலிமினேஷன் இருக்குது. ஒன்று கனி, இன்னொன்று யாருன்றது தெரியல. கண்டிப்பாக அது நாளைக்கு திவாகர் தான்றது வெளியில் வந்துடுச்சு நியூஸு. திவாகருக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்பியிருக்காங்க. ஆக்சுவலாக திவாகர் எலிமினேஷன் ஓட்டில் இல்லை. அவரோட ஓட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ அதிகமான ஓட்டுகள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ரெட் கார்டு கொடுத்து திவாகரோட ஆக்டிவிட்டி சரியில்லை, பேச்சு சரியில்லை, ஆபாச வார்த்தைகள் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு திவாகரை நாளைக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்புகிறாங்கங்க. அன்எக்ஸ்பெக்டடாக கனியை அனுப்புகிறாங்க. ஏன்னா கனி வந்து பயாஸ்டாக இருக்காங்க, ஒரு தலைப்பட்சமாக தான் முடிவு எடுக்கிறாங்க, சப்போர்ட்லாம் ரொம்ப வஞ்சன்ஸ் வச்சுருக்காங்கன்றது தான் அவங்க வச்சுருக்க கம்ப்ளைண்ட்ஸு. ஏன்னா பாவம் அது கீழே விழுந்தப்போ அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். யாராக இருந்தாலும் ஹியூமானிட்டி பார்த்துருக்கணும். பிடிக்கலனா கூட கீழே விழுந்துட்டாங்கன்னா போய் நம்ம ஹெல்ப் பண்ண மாட்டோமா, அந்த மாதிரி நடந்திருக்கணுன்றது தான் என்னோட கணிப்பு. ஆக்சுவலாக அதுவும் தான் மக்களோட கணிப்பு மாதிரி இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸை பாருங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய்.